என்னடா வெளியே கிளம்பிட்டியா? ஆமாப்பா. அப்பா ஒரு முக்கியமான ஒன்று பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்லப்பா. பரவாயில்லடா, தயங்காம சொல்லு. இல்லப்பா, நான் ஒரு பொண்ண 3 வருஷமா லவ் பண்றேன். லவ்வா? ஆம். இது நம்ம சங்கதியிலே இல்லையாடா? இல்லப்பா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் கிடையாது. முழுசா என்னத்தையும் நம்பியிருக்கா. நானும் உசுருக்கு உசுரா நேசிக்கிறேன்ப்பா. அவ என்னை முழுசா நம்புறாப்பா. அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா. நம்ம வாடகை வீட்லயுமா குடியிருக்கோம். அந்த பொண்ணுக்கு சொந்தமா வீடு இருக்குப்பா. எனக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்கலாம்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? என்னடா சொன்ன? சொந்த வீடா? ஆமாப்பா. சரி, உசுறு உசுரா லவ் பண்றேன்னு சொல்ற. அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்லை, நீனா உசுருன்னு வேற சொல்ற. அப்படி இருக்கும் தருவாயில உங்களை பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை. நம்ம இன்னைக்கே போறோம். சரிப்பா. என் மருமகளை நான் பார்க்கணும். சரிப்பா. சரி, போய் கிளம்பு. பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். இந்த காலத்து பையில யாரை நம்ப முடியுது? சின்ன பிள்ளைய வாழ வச்சு பார்ப்போமே. உண்மையான காதலுக்கு உயிரையும் கொடுப்பான். யாரு? என்னம்மா, என்ன தெரியலையா? சத்தியமா தெரியல. யாரு? ம். மாமா நீங்களா? உள்ள வாங்க. வாடா கார்த்தி. உட்காருங்க. வாங்க மாமா, உட்காருங்க. ம். என்ன மாமா சாப்பிடுறீங்க? உன் கையால எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம்மா. இருங்க மாமா, காஃபி எடுத்துட்டு வர்றேன். ம். பொண்ணு எப்படிப்பா? தங்க தாரகை. சூப்பரா உன் செலெக்ஷன். ஐ லைக் யூ. என்ன உஷா, உனக்கு சந்தோஷம் தானே? ம். மாமா, என்னை பத்தி ஏற்கனவே கார்த்தி உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்பான். நான் தனியா தான் இருக்கேன். எனக்குன்னு யாருமே இல்லை. இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. என் தாத்தாவோட சொத்து. எனக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க தனியாலாம் இருக்க வேணாம். எங்க கூட இங்கேயே இருந்துருங்க. நீங்க எங்க காதலுக்கு சம்மதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? ஏதோ சின்ன நிரிசுக 2 பேரும் ஆசைப்பட்டீங்க. பெரியவங்களா செய்ய வேண்டியது எங்கள் கடமைம்மா. சரிம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்கு. டேய், கடிச்சு தின்னுற மாட்டேன்டா. ஒரு 4 வார்த்தை பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு வந்துடுறேன். வாமா. கதவை மூடுமா. கண்ணை மூடுமா. ஏன் மாமா? சொல்றது செய்யுமா. ம்.
இப்போ கண்ணை துறம்மா. நீ கண்ணை மூடினோடனே உன் கண்ணுக்குள்ள என்னுடைய மகனுடைய உருவத் தோற்றம் தானே தெரிஞ்சிச்சு. ஆமாம் மாமா. எனக்கு தெரியுமா, நீ அந்த அளவுக்கு என் பையனை காதலிக்கிற. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம நான் விட்டுட்டேனா நான் மனுஷனே கிடையாது. நீ எதுக்கும் கவலைப்படாதாம்மா. ஓ சாரி 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 சரி சரி, என் மைனுக்கிட்ட சொல்லிடு கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன்னு. ம். போம்மா. அப்பா எதுவும் உனக்கு எதுவும் சத்தம் போடல? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. சம்மதிச்சிட்டாங்களா? ம். சந்தோஷம் தானே? சரிடா, டைம் ஆச்சு, கிளம்புவோமா? ஆமாப்பா. சரி, கிளம்புறான். சரிம்மா, வர்றோம். பேபி, ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிடல, அதை ஏன் உடனே அழிச்ச? திருப்பி எனக்கு அனுப்பிவிடு. என்னடா கல்யாண வேலையெல்லாம் நிறைய கிடக்கு, பத்திரிக்கை வேறு அடிக்க சொன்னேன், என்ன ஆச்சு? இல்லை, அதெல்லாம் அடிச்சாச்சுப்பா. அடிச்சாச்சா? ஆமாப்பா, வீட்டில் தான்ப்பா இருக்கு. என்ன எந்த ஒரு தகவலும் சொல்ல மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தெரியுற. சரி, மருமகளுக்கு போய் கொடுக்கணும் பத்திரிக்கை. ஆமாப்பா. போமா, போய் கொடுத்து வந்துடுவோமா? இல்லைப்பா, கம்பெனியில் எனக்கு வேலை இருக்கு, நாளைக்கு போவாப்பா. ஆமாம்மா, நீ வேலையா பாரு, நான் எதுக்கு இருக்கிறேன் வீட்டில். நான் போய் மருமகள்கிட்ட கொடுத்துட்டு மருமகளையும் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லிட்டு சரி, நான் வர்றேன். சரிப்பா. போ போ, கிளம்பு. மருமகளை பார்த்துருவோம். ஐயோ மாமா, நீங்களா? இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பத்திரிக்கை அடிச்சிருக்கோம். ஒரு நிமிஷமா.
இது என்னன்னு தெரியுதா? நீ ஆடை இல்லாமல் குடித்த வீடியோ. இதை நெட்டில் விட்டேன்னு வை, என்ன நடக்குன்னு தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்தளவுக்கு விட மாட்டேன். ஒரு மணி நேரம் என் ஆசைக்கு நீ ஒத்துக்கிட்டீன்னா இதை நான் டெலிட் பண்ணிடுவேன். நீ ஒன்றும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேணாம். நாளை காலையில் 10 மணிக்கு வருவேன், உன் முடிவை சொல்கிற. இதை எக்காரணத்தை கொண்டு என் மயனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியல. இப்போ நான் கிளம்புறேன். காலையில் 10 மணிக்கு சந்திக்கிறோம். பத்திரிக்கையை பத்திரமா எடுத்து வைமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. நம்ம காதலனுக்காக யோசிக்கிறதா, இல்லை இந்த ஆளை நினச்சி பயப்படுறதா? எதனாலும் காலையில் பார்த்துக்கலாம். கடவுளே. மாமா, என்னம்மா, ரெடியா? ம். என்னப்பா இது? நீ என்ன உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமாப்பா? பாத்தியாடா உங்க அப்பா எப்படிப்பட்ட கிரிமினல்னு? எனக்கு அப்பவே என்ன சொன்னாப்பா. ஆனா உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் போய் அசிங்கப்படுத்திட்டியாப்பா. என்னடா காலையில போன் பண்ணி வர சொல்லியிருக்க? நேத்தானே எங்க அப்பா வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்தாரு. இல்லடா, நேத்துக்கு உங்க அப்பா வந்தார்ல, நான் குளிக்கிறத வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாருடா. வீடியோ எடுத்து வச்சுக்காரா? அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். என்ன நம்பு. நீ நம்பலனா நீ இங்கே உட்காரு. உங்க அப்பா காலைல 10 மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்புவல்ல, நேரில் பார்த்தா நம்பு. என்னடி என்னென்னமோ சொல்லிக்கிருக்க நீ? நீ இங்கேயே ஒளிஞ்சிட்ற, அவர் இப்ப வந்துருவாரு. நேரில் பார்த்தா நம்புவல்ல என்ன? நீ சொன்ன மாதிரி மட்டும் இல்லைஞ்சுக்க, கழுத்தை திரும்பி போட்டுரு. எங்க அப்பாவை நீ சந்தேகப்பட்டு சொல்றியா நீ? நீ இங்கே உட்காந்துரு, நான் ஹாலில் போய் இருக்கேன். உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க. உன்னை அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. மன்னிச்சிடா மைனே, ஏதோ ஒரு எச்ச புத்தில பண்ணிட்டேன்டா, மன்னிச்சிடுறா. உதவும் போனாடுவே, உதவும் போனாடுவே.
பெரிய மனுஷன் பண்ற வேலையாப்பா அது. இனிமே நீ எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் உனக்கு ஒரு பிள்ளையும் கிடையாது. நீ வாவே, வெளியில போவே, வீட்டோட வெளியே போ. சாரிப்பா, என்னை மன்னிச்சிருமா. இப்படிப்பட்ட ஒரு அப்பன்ட்ட மாட்டிக்கிட்டு நீ எவ்வளவு பயந்துருப்ப. நான் உனக்கு துணையா இருப்பேப்பா.